தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை இறுதிச் சுற்றுல இந்தியாவும் நியூசிலாந்தும் அகமதாபாத்ல மோத போறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தை பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூக்காக தான் வந்திருக்கிறோம். நியூசிலாந்து சப்போர்ட் பண்றதுக்காக கருப்பு ஷர்ட்டை போட்டு வந்து நம்ம தமிழ்வேந்தன் இணைஞ்சிருக்காங்க. பயந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்ச் பத்தில யார் ஜெயிக்கிறா, யார் தோக்க போறா, யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு, யாருக்கு எது கண்டிஷன்ஸ் பெனிஃபிட்டா இருக்க போகுது அப்படின்னு ஃபுல் டீடைல் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்ன தமிழ் செமிஃபைனலில் ரெட் கலர் ஷர்ட் போட்டு அபாயம் அப்படின்னீங்க. இந்த முறை நியூசிலாந்தை பார்த்து பயந்து கருப்பு செட்டில் வந்துட்டீங்க போல. ஏங்க அன்னைக்கு ரெட் கலர் ஷர்ட் போட்டு வந்தேன்னு சொன்னீங்க, வந்து நீ பிளாக் போட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? இந்தியா ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு அதே மாதிரி தான் வந்து ஃபைனலி இந்தியா தான் ஜெயிக்க போது. நாங்கள் மாசம் வந்து கப்பை வந்து 3வது தடவை அடிக்கிறோம். ஸ்பேர் பார்ட்ல ஓடாத வண்டி இந்த இதுல ஓட போகுது, அந்த மாதிரி இருக்கு. இருக்கலாம், பார்க்கலாம். வந்து அன்னைக்கு போட்டது ஒர்க் அவுட் ஆனிச்சு, இன்னைக்கு ஒர்க் அவுட் தான் பார்ப்போம். அப்படியே ஒர்க் அவுட் ஆகட்டுங்க. கருப்பு நியூசிலாந்து சப்போர்ட்னு சொல்றீங்களா? அவன் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். வந்து நம்ம பையன் ஜெயிச்சுட்டு போட்டோம். கருப்பு நம்ம சரி ரைட் ஓகே. இதுலேருந்தே தெரியுது. ஸோ மேட்ரு என்னன்னா அகமதாபாத்தில் மோதுறாங்க. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம் அப்படின்னா கடைசி 5 ஆட்டங்கள் வந்து ஒரே சீரீஸில் நடந்திருக்கு. இந்த T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி ஜனவரி கடைசி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்தது. அதில் இந்தியா 4 ஆட்டங்கள் ஜெயிச்சிருக்கு, நியூசிலாந்து ஒரு ஆட்டம் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது கடைசி 5 ஆட்டங்கள். ஆனால் அதே பலத்தோட தான் நியூசிலாந்து இப்போ வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க உலகக்கோப்பையில் கொஞ்சம் மோசமாக விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். சூப்பர் 8லையுமே வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு தான் அவங்க செமிஃபைனல் வந்தாங்க. பட் இருந்தாலும் அதீத பலம் வாய்ந்த நம்மளுடைய தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்றனால அதே அளவுக்கு நீங்கள் எளிதாக எடுத்துப்பீங்களா நியூசிலாந்தை? இல்லை, நியூசிலாந்தோட வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. நம்ம ஒவ்வொரு வீடியோ பேசும்போது என்ன சொல்லிட்டு வந்து நியூசிலாந்து வந்து அந்த பேட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிறத பேசணும். ஆனால் அவங்க ஓவரால் பார்க்கும்போது அவங்க குறைச்சி மதிப்பிட அளவுக்குலாம் இல்லை. அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. என்னன்னா வந்து எல்லா ஏரியாஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அவங்கள்ட்ட என்னன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் 2 பேர் ஆடுறாங்க, பின்னாடி விளையாடுறது இல்லை. யாராவது ஒருத்தர் எப்பயாவது ஒரு சின்ன ஒரு கேமியோ, ஒரு ரச்சின் ரவீந்திரா இது மாதிரி வராங்களே தவிர, பட் ஒரு கலெக்டிவ் ஓவரால் எல்லாரும் விளையாட நல்லா இருக்கும். அது மட்டும் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ் பண்ணுற விஷயங்களை வந்து அவங்க பவுலிங் எப்படியோ கண்டெயின் பண்ணி சமாளிச்சிடுறாங்க வந்து. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனல்ஸ் நடக்கக்கூடிய அந்த பிட்ச் வந்து ரெட் சாயில் பிளாக் சாயில் கலந்து தான் வச்சிருக்காங்களாம். ஸோ ஓரளவுக்கு பேட்டுக்கும் பாலுக்கும் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வான்கடை பிச்சுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 190 ரன்களுக்கு மேலே வந்து அழகாக அடிக்கலாம் அப்படின்றத வந்து இப்போதைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அதான் வந்து பார் ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஒரு 200ஆவது அடித்தா அது ஒரு பார் ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டிஷன் வந்து இருக்குது. சுழல் பந்து வீச்சுக்கு பெரிய அளவுக்கு உதவி இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்திய அணி என்ன பிளேயிங் லெவனில் போகணும், நியூசிலாந்து அணி என்ன பிளேயிங் லெவனில் போகணும்? இல்லை, பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த கான்செப்ட் மைண்டுக்குள்ளே தோணிட்டு இருந்துச்சு. இந்தியா வந்து இப்போ ஒரு 2-3 மேட்சஸ் அந்த ரைட் காம்பினேஷனை பிடிச்சி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன வந்து இப்போ இந்த அகமதாபாத்தில் மேட்ச் நடக்கிறதுனால இது வந்து பிளேயிங் லெவனை மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருக்கு. வந்து ஸ்பின்னில் வந்து வருண் சக்கரவர்த்தி பால் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கு. மற்றது வந்து நமக்கு அக்சர் பட்டேல் இருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலுமே ஸ்பீடுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி அந்த சாயில் பிச்சஸ் ரெடி பண்ணியிருக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்காரு. அவரை வந்து பிளேயிங் லெவனில் மாற்றம் பண்ணுறதுக்கான, ஏன்னா இந்தியன் டீம் தெரியும், கௌதம் கம்பீர் இருக்காரு, நிறைய சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கிறதுக்கான ஐடியாவும் இருக்குது. இல்லை சேஞ்ச் பண்ண வேணாம்ப்பா, நம்ம என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த பவுலிங்கில் விட்டுட்டா கூட நம்மளால் வந்து பேட்டிங் நம்ம பண்ணுறதை வச்சு இந்த டீமை வச்சு ஜெயிச்சிருக்கோம். இந்த இந்த காம்பினேஷனில் போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த மாதிரி அவங்க யோசிக்கலாம். என்ன பண்ணுறாங்கிறது வந்து அந்த டேல தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வந்து பெருசாக மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் கேம் பிளானில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்தே வருவோம். நியூசிலாந்துடைய பலம் வந்து நம்ம பல முறை இந்த பல ஷோக்கள்ல நம்மளே பேசிட்டோம். ஓப்பனர்ஸ் தான் வந்து பெரிய பலமா இருக்காங்க, டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும். ஸோ அவங்களை வீழ்த்துவது வந்து இந்திய அணியின் மிக முக்கியமான ஒரு இலக்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ஷர் பட்டேலை கொண்டு வரவங்க பவர் பிளேலேயே 2 பேருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்னால அக்ஷர் பட்டேலை வச்சு கொஞ்சம் பாலை ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகிற மாதிரி பவுல் பண்ண வைப்பாங்க. பவர் பிளேல ரன் போகாது, ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதில் ஏதாவது கொஞ்சம் பேக் ஃபுட்டில் போய் அடிக்க பார்த்து விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. ஸோ அந்த யுத்தியை தான் வந்து அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா மிஸ் பண்ணிச்சு, மகாராஜை கொண்டு வராமல். எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் மாதிரி பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இல்லாமல் ஒரே ஒரு ஓவர் மட்டும் வருண் சக்கரவர்த்தி போட்டார் கடந்த ஆட்டம்ல. இந்த முறை வந்து அக்ஷர் பட்டேல் குறைந்தபட்சம் ஒரு 2 ஓவர் போடுவார் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்டாக இப்படி போட்டு அந்த மாதிரி டாக்டிக்கலாக யூஸ் பண்ணி திங்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் வந்து. ஆனால் சில இடங்கள்ல என்னன்னா நம்ம ஒரு எதிர்பார்த்து இதை நான் கொண்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். ஆனால் அங்கே மேட்ச் பார்க்கும்போது ஏன்ப்பா இந்த ஸ்டெப்பை எடுக்காமல் இப்படி வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோட்டம் விடுறாங்க. அந்த இடத்துல மேட்ச்சில் இப்போ போன செமிஸில் பார்த்தா கூட தெரியும், டிஃப்ரெண்ட்டாக பவுலிங் மூவ்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது பண்ணால் மட்டும்தான் வந்து டஃப் கொடுத்து, ஏன்னா ஃபைனல் நிறைய ப்ரெஷரில் இருப்பாங்க. வந்து ப்ரெஷரே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. வந்து செமிஃபைனலுக்கே இவர் சூரியகுமார் சொல்லியிருப்பார், என்னோட ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ பம்ப் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்போ ஃபைனலுங்கிற சென்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஹோம் கிரவுண்டு ஜெயிக்கணுங்கிறதுல விளையாடும் போது அதிகமாக இருக்கும். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காம்பினேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஒர்க் அவுட் ஆகும்.
ஸோ அதை அப்போ ஓப்பனர்ஸ் வெளில போயிட்டாங்க, நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் காலி ஆயிட்டாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸில் ரச்சின் ரவீந்திரா ஓரளவு கடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சமீப ஆட்டங்களில் ஓரளவு கடிச்சிக்கிட்டு இருக்கிறனால அவர் எப்படியாவது தூக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் கிளெம் ஃபிலிப்ஸ் ஃபார்மில் தான் இருந்தார், பட் கடந்த ஓரிரு ஆட்டங்கள் அதான் ஆடல பாத்தீங்கன்னா அப்படின்னு உங்களோட நினைக்கிறேன் ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டெடியா நம்மளால சொல்ல முடியல. எப்படி ஒரு இங்கிலாந்து டீம் நான் சொன்னனோ அதே மாதிரி தான் இவங்கள்ட்ட வந்து இங்கிலாந்து டீம்ல வந்து ஓப்பனர்ஸ் விளையாடல. இங்க என்னன்னா அப்படியே ஆப்போசிட் தலைகீழா இருக்கு. இங்க ஓப்பனர்ஸ் மட்டும் தான் விளையாடுறாங்க, மத்தவங்க யாரும் பெருசா விளையாட மாட்டாங்க. அந்த சென்ஸ்னா ஒரு சின்ன சின்ன கேமியோ 20 30 அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்பயாவது ஒரு மேட்ச்ல வருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாமினண்டா ஜெயிச்சிருந்தாங்கிறது இல்லாம கொஞ்சம் ஷேக்கியா தான் ஜெயிச்சிருப்பாங்க. அது வந்து நியூசிலாந்து கேப்டனே சொல்லியிருப்பாரு, எங்களால வந்து பர்ஃபெக்ட் கேம் விளையாட முடியல. எல்லாருமே இந்த பர்ஃபெக்ட் கேம்ங்கிற வார்த்தையை இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்ப எல்லாருமே கொஞ்சம் ஷேக்கியா தான் விளையாண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தம்பிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பண்ணல. அப்ப இந்த இடத்துல அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள யாராவது ஒருத்தர் பின்னாடி அந்த ஷோல்டர்ல எடுத்துக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. வந்து மிடில் ஆர்டர்ல யாராவது ஒருத்தவங்க 2 பேர் விளையாண்டா மட்டும்தான் இந்த ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேட்ச் நாக்கா இருக்கும். அது ஸோ மிடில் ஆர்டர்ஸ் முடிச்சுட்டா அப்படின்னா கடைசி கட்டத்தில் அதிரடி காட்டுறதுக்கு மிச்சல் சாண்ட்னரும் ஜேம்ஸ் நீஷமும் தான் இருக்கிறாங்க. நீஷம் பெருசா இது வரைக்கும் எதுவும் அடிச்ச மாதிரி தெரியல. சாண்ட்னர் ஒரு ஆட்டம் வந்து பட்டையை கிளப்பினாரு. ஆனா அந்த சாண்ட்னர் வந்து பும்ரா மாதிரி டெத் பவுலிங்க்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி செயல்படுவார் அப்படின்றது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்லேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செயல்பட மாட்டாருன்னு இல்லை, ஆனா இங்க ஒரு பெரிய பவுலிங் அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒருவேளை டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து முதல் பேட்டிங் எடுத்தாங்கன்னா, இந்த திட்டத்தோட போனாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 180க்கு உள்ள அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் நம்புறேன் நான். எஸ், லைக் த சேம் தான். நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்றவங்க 2 பேர்ல யார் வின் பண்ணாலும் பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு தோணுது. வந்து நீங்க 180 கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்ன அந்த பார் ஸ்கோர் பார்த்தோம், நம்ம 200 வரணுங்கிறது வந்து இந்தியா டீம்கிட்ட இப்போ ஒரு ரீசெண்டா வந்து அவங்க பேக் டு ஃபார்ம்ங்கிற மாதிரி பழைய காம்பினேஷன் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க 200 குறையாம அடிச்சாதான் நல்லா இருக்கும். கட்டுப்படுத்தி ஈவன் தோ உங்கள்கிட்ட நியூசிலாந்து பவுலிங் இருக்கு, நல்லா அட்டாக் பண்றாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏன்னா பிச்சில் பவுன்ஸ் அண்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிச் ரெட் சாயில் பிளஸ் பிளாக் சாயில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. ஆனா என்னன்னா நீங்க அதுக்காக 180 எங்கள்கிட்ட 180 கண்டெயின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் போயிடாம. இல்ல நம்பிக்கை இல்லை, பிளானிங் சொல்றேன். இந்த பிளான்ல கரெக்டா எக்ஸிக்யூட் ஆனா எனக்கு தெரிஞ்சு 180க்குள்ள சூட்ட முடியும் நியூசிலாந்து பேட்டிங் லைன் அப்ப. கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா வந்து ரொம்ப நல்லது வந்து. ஸோ அதுதான் மேட்டரா இருக்கு. வருண் சக்கரவர்த்தியை டேவிட் மில்லர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பேட்டில் ஆடினார் இதே அகமதாபாத்தில். ஸோ டேரில் மில்ஸரோட ஸ்ட்ரென்த்துமே வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட்டில் ஆடக்கூடியவர். ஒருவேளை அவர் வந்து மிடில் ஓவர்ஸ் திரும்பவும் வருண் சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பேட்டில் அடிச்சாரு, கொஞ்சம் ரன்ஸ் போச்சு அப்படின்னா மட்டுமே லீக் ஆகும். இல்லை அப்படின்னா 7-50 நம்ம பேசின மாதிரி அவங்க தடுமாற வாய்ப்பு உண்டு. அதனால 180க்குள்ள இந்தியா கரெக்டான பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 180க்குள்ளேயே அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்தியா பத்தி பேசிட்டோம், நீங்க வந்து 180 கட்டுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பேசுவோம். இங்க வந்து என்னன்னா நமக்கு வந்து இந்தியாவோட பேட்டிங் வரும். பேட்டிங் வந்து ஒரு இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நியூசிலாந்து என்ன பிளான்ல வருவாங்க? நியூசிலாந்து என்ன பிளான் வருவாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு 180 கட்டுப்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ அவன் நினைக்க மாட்டானா, அவனுக்கும் என்ன தோணுன்னா சேம் பிளான். ஒரு 190 200 அப்படிங்கிறது தான் ஒரு பார் ஸ்கோராக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவன் இந்தியா வந்து 180 கட்டுப்படுத்திட்டா இல்லை 180 கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன பிளான்ல வருவாங்க? அதுக்கு பிளான் என்னன்னா வந்து ஆல்ரெடி இந்த கோல் மெக்கானிக்கை வச்சு இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு இது பண்ணாங்க. வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் தூக்குறாங்க. வந்து ஆல்ரெடி வந்து அபிஷேக் சர்மா வந்து அதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஃபார்ம் அவுட் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக ஃபார்ம் அவுட் கிடையாது, நாட் ஸ்கோரிங் ரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வந்து அவர் ஃபார்ம்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது வேற மாதிரி வார்த்தைகள் சொல்லலாம், போய் போடணும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு தான் வந்து சொல்றேன்னா அவர் ஃபார்ம் அவுட்லப்பா, அந்த உடம்பு சரியாம வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேட்ல இருந்து ரன்ஸ் வரல, காய்ச்சல், அதனால வந்து ஸ்டொமக் அப்செட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அந்த ஃபுட் பாய்சன் ஆனதுனால வர முடியல, திரும்பி வருவார். இந்த இடத்துல என்ன பேக் டு ஏதோ as I'm suffering from fever I am unable to score runs on this match னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க என்னன்னா இத்தனை நாள் விளையாட பிளேயரை அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னு தான் சொல்றாங்க. அவர் பேட்ஸ்ல ரன்ஸ் தான் வரலையே தவிர அது அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்ல முடியாது. சரி ஓகே, சரி அபிஷேக் சர்மா மெக்கானிக்கியை வச்சு அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் வந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் திரும்பி வரிசையா வந்தாங்கன்னா அந்த பேட்டில் அந்த கோல் மெக்கானிக்கை வச்சு எப்படி அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வரும்போது அந்த கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் எனபிளாக இருக்கும். வந்து ரைட் ஹேண்டர்ஸை வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஸ்பின் வச்சு அட்டாக் பண்ணி கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. வந்து இவர் சாண்ட்னரும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரும் ஓவர் போட வருவார். அப்போ 180க்குள்ள என்ன பண்ணணும்னு தோணுதோ அதுக்குள்ள என்னென்ன பண்ணலாமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. கிளென் பிலிப்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. எனக்கு 2 பிளான்ல வருவாங்கன்னு தோணுது பவர் பிளேல. ஒன்று வந்து அபிஷேக் சர்மாவை தூக்குறதுக்கு மெக்கானிக்கே கண்டிப்பாக கொண்டு வருவாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. மேட் ஹென்ரி ரொம்ப சூப்பராக போடக்கூடியவர் புது பாலில். ஓரளவுக்கு பால் வந்து ஃபேவராக இருக்குன்றனால சஞ்சு சாம்சனுக்கும் மேட் ஹென்ரிக்கும் இடையிலான போராட்டம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 விஷயங்கள் பவர் பிளேல நடக்க போது, ஒன்று அபிஷேக் சர்மா வர்சஸ் மெக்கானிக்கி, இன்னொன்று மேட் ஹென்ரி வர்சஸ் சஞ்சு சாம்சன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளோ சீக்கிரமாக வெளில அனுப்பணுமோ அதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கு ஜேம்ஸ் நீஷம்லாம் இருக்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட்னர் வந்து கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் இருந்தாலுமே அவரால் ரன் அவ்வளோ லீக் பண்ண மாட்டார். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து அவங்க வேற பவுலர்ஸ் தான் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி யாருக்கு போகலாம் அப்படின்னா
தென்னாப்பிரிக்கா பண்ண அதே தவறு தான் வந்து ரச்சின் ரவீந்திராவை டார்கெட் பண்ணுவாங்க. ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளென் பிலிப்ஸை கொண்டு வரலாம், மெக்கான்கி ஓவரோட முறிஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான பிளான் அவங்க மிடில் ஓவர்ஸில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து அவங்க ட்ராப்ல சிக்காம ரைட் பவுலர்ஸை டார்கெட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலான்ற வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்தியன் பேட்டிங்கில் டேக்கிள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸும் வச்சிருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் இருக்கிறாங்கன்றனால கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட அந்த பவுலிங் ஆப்ஷன் சொல்லிட்டீங்க, கரெக்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பேட்டிங் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட் பிகினிங்ல பார்த்தோம் எப்படி விளையாண்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த லாஸ்ட் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங்ல எந்த ஒரு இடத்துலையும் ஃப்ளாப் பண்ணல. ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் நல்லா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருவேளை சஞ்சு ஏர்லியாக அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த டீம் ப்ரெஷர்ல இருக்கும். ஏன்னா சஞ்சு 2 மேட்ச் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வந்தாங்க. ஸோ மேட் ஹென்ரி ஏதாவது வேலையை பார்த்து விட்டாருன்னா அப்போ மிடில் ஆர்டர் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர்ல வருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நியூசிலாந்து ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அதான் நானும் சொல்லுவேன். இப்போ சஞ்சு வந்து 2 மேட்ச் வந்து விளையாண்டு காப்பாத்திட்டாரு. இந்த மேட்ச் ஒருவேளை இன்கேஸ் அவர் அடிக்க நல்லா தான் விளையாண்டுருக்காரு, 3 மேட்ச் நல்லா இந்த ஃபைனல் நல்லா விளையாடுறான்னு தோணுது. ஏன்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிதான் இருந்துச்சு. இன்கேஸ் அவர் ஃபெயிலியர் ஆகும்போது இந்தியாவுக்கு அடுத்த பிளான் இருக்கணும். வந்து சூரியகுமார் என்ன பண்ணா வந்து நல்லா விளையாடணும். வந்து ஏன்னா நல்லா விளையாடலேன்னு இல்லை. இப்போ போன மேட்ச் வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 11 ரன்னுக்குள்ளே வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டார். வந்து ஃபைனல் இந்த சென்ஸ் ஃபைனல் மேட்ச்சில் அவர் நல்லா விளையாடணும். அடுத்தடுத்து வந்து இன்னும் ஹர்திக் பாண்டியாலாம் வந்து விளையாண்டுட்டு தான் இருக்காரு. அவருமே அந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து பின்னாடி காப்பாற்றிடுவார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சஞ்சு சாம்சன் விளையாடுறோங்கிறத காட்டிலும் அபிஷேக் சர்மாவே தனக்கு கிடைச்சிருக்க வந்து, ஏன்னா அவரை பற்றி நிறைய டாக் வெளில போயிட்டு இருக்கு. வந்து அபிஷேக் சர்மா வந்து பிளேயிங் லெவலேருந்து ட்ராப் பண்ணிடலாமா, அவருக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு, இல்லைனா வந்து அவுட் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தில் வந்து இருக்காரு. 2 விதமாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் அவரை வந்து டீம்லேருந்து ட்ராப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அவர் இல்லை. ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் ஒருத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லா விளையாடுற பிளேயர் தான், இப்போ வந்து ஒரு செட்பேக் இருக்காரு, இதை வந்து தூக்குறதுக்கான ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை நமக்கு கிடைச்சிருக்க ஒரு கடைசி சான்ஸு. இந்த டோர்னமெண்ட்டில் பிகினிங்லேருந்து நம்ம நல்லா விளையாடல, ஜிம்பாப்வேட்ட மட்டும்தான் ஒரு 50 அடித்தோம், அதுவுமே நம்ம நேச்சுரல் கேம் விளையாடல அப்படிங்கிறத வந்து ஒரு அபிஷேக் சர்மா உணர்ந்து ஒரு இந்தியன் டீமுக்காக ஒரு ஃபைனலில் நல்ல ஒரு நாக் விளையாண்டாருன்னா என்ன ஆகும்னா, அது அவரோட இத்தனை நாள் நம்ம பேசணும்ல வந்து நல்லா விளையாடல 3 டக்ஸ் இது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த நாக் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது அவருக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கும், இந்தியன் டீமுக்கும் வந்து என்னன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கெயினான மொமெண்டமாக இருக்கும். ஸோ அதான் இப்போ நியூசிலாந்து என்ன திட்டத்தில் வருவாங்கன்னா, மெக்கான்கியை கொண்டு வருவாங்க, மேட் ஹென்ரி கொண்டு வருவாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் விக்கெட்டை கொடுக்காம சாண்ட்னர் ஒரு வேளை ரன் ஃப்ளோவை கட்டுப்படுத்தினார் அப்படின்னா யார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பவுலர் யாரை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டியில் இருக்கணும். ஸோ இந்த ட்ராப்பில் இந்தியா சிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா பார் ஸ்கோரோட எபோவ் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ராப்பில் ஏதோ ஒரு இதில் இந்தியா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் கேம் வந்து அப்போதான் வந்து வேலை பார்க்கும். அதை நம்ம வந்து யாராவது ஒருத்தர் பெயில் அவுட் பண்ணி தான் ஆகணும். எல்லா ஒரு டீம் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சம்மோன் வந்து என்னன்னா வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை பண்ணுறாங்க. இப்போ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவே நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் சூரியகுமார் விளையாண்டுருப்பாரு, ஒரு மேட்ச் வந்து சிவம் துபே, ஒரு மேட்ச் திலக் வர்மா, ஒவ்வொருத்தரும் ஒரு மேட்ச் விளையாண்டு தான் அந்த சூப்பர் 8 ஸ்கூலில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கலெக்டிவாக விளையாட ஆரம்பிச்சது. எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சது என்னன்னா வந்து இந்த சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்குமே என்னன்னா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மேட்ச் மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து வந்திருப்போம். இந்த இதில் பார்க்கும்போது இப்போ சஞ்சு சாம்சனே ஒரு ஃபெயிலியர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. வந்து சஞ்சு ஃபெயிலியர் ஆகிறாரு, அபிஷேக் சர்மாட்டே ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு, அவர் பெருசாக வரல. அப்படி இந்த சென்ஸ் வந்து சூரியகுமார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், திலக்குமார் நல்லா விளையாடுற அவரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா இவங்கள்ட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து விளையாடலாம். இன்னொன்று அக்சர் பட்டேல் இருக்காரு, அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன் வந்து அவர் ஃபீல்டிங் நல்லா பார்த்தோம், அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நம்ம பார்க்கல. வந்து இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு அவரும் வந்து பேட்டிங்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபைன், பார்க்கலாம். ஒரு நல்ல காம்போவாக என்ன இருக்கும் அப்படின்னா, மிடில் ஆர்டரில் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு பக்கம் அட்டாக் பண்ணாங்கன்னா சிவம் துபே இந்தியா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிருக்கலாம். சிவம் துபே வந்துட்டாருன்னு சொல்லி லாக்கி ஃபர்கூசனை வச்சு ஏதாவது லாக் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா அந்த நேரத்தில் சஞ்சு மாதிரி ஃபாஸ்ட் பவுலரை பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னா அந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பவுலிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம், 2 அணிகளும் வந்து இந்த மாதிரி சரியான வியூகங்கள் வகுத்து தான் வருவாங்க. யாருடைய வியூகம் வெற்றி பெறுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வெற்றி தான் வந்து முடிவை மாற்றப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார் ஸ்கோர் வந்து 200 ரன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் முதல் பேட்டிங் பிடிச்சி என்ன அடிக்கிறாங்க பார்ப்போம். டாஸ் வின் பண்ண யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்? டாஸ் வின் பண்ணால் இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸு, ஸோ நல்ல பிச்சுங்கிறதுனால யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி தான் அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துடலாம். எடுத்து ஒரு இப்போ இங்கிலாந்து அகேன்ஸ்டாக 250+ ஸ்கோர் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி அவங்க ஸ்கோர் பண்ணால் நல்லாயிருக்கும். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணால் அவங்களும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்கள்ட்ட ஓப்பனிங் மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, சேசிங் எடுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சேஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷரில் போயிடுவாங்க. இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நம்ம அடிச்சு நொறுக்கும்பா, எவ்வளோ அடிச்சாலும் பார்த்துக்கோம், 200 அடிச்சாலும் சந்தோஷம் தான், 180 அடிச்சாலும் சந்தோஷம் தான், நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும். இதே சேசிங் போகும்போது 2 பேரும் யாராவது ஒருத்தர் விக்கெட் ஆட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஆபத்து தான். ஸோ ப்ரெஷர் கேம் அப்படின்றனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதா வந்து சரியான முடிவாக இருக்கும். ஏன்னா அரையிறுதியில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதனால் டாஸ் வின் பண்ணுங்க, பேட்டிங் எடுங்க, ஜெயிங்க அப்படின்னே சொல்லலாம். மழை வந்தால் என்ன அப்படின்னா ரிசர்வ் டே இருக்குது தமிழ், பயப்பட வேண்டாம். அதனால் அடுத்த நாள் வந்து அந்த ஆட்டம் வந்து தொடரும். சென்டிமெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா,
அகமதாபாத் ஸ்டேடியம்ல நடக்குது 2023 நவம்பர் 19. ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ண வரீங்க வந்து. அது மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா கிழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் தான்ப்பா அஜெண்டா அப்படின்னு இந்தியாவுக்கு ஏதோ பண்ணி விட்டுறது அப்படிலாம் இல்லைங்க. ஒரு மேட்ச் நடக்கிறதுனால அப்படி ஆயிருமா வந்து. இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா, நமக்கு வந்து நியூசிலாந்து கூட வந்து நாக் அவுட்ஸ்ல தோத்துட்டு வந்துட்டு இருப்போம் வந்து. இப்போ அதை மாற்றத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நியூசிலாந்து இப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. டாப் ஆர்டர்லாம் தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வெயின்னு சொல்றீங்க. எஸ் ஆமா கண்டிப்பா வந்து ஜெயிச்சிடலாம் வந்து. இந்தியா ஃபார்ம்ல இருக்கு வந்து. அதனால பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சு ரீசன்ட் அதை மட்டும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடாம இப்போ உள்ள ஸ்ட்ரென்த்லேயே போயிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ வேர்ல்ட் கப்ஸ் வந்தாலே வந்து இந்தியாவுக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது நியூசிலாந்து தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரீக்கை நம்ம பிரேக் பண்ணது 2025 சாம்பியன்ஸ் கோப்பை. அதில் வந்து இந்தியா ஜெயிச்சு தான் கோப்பை வென்றுட்டோம். அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிட்டோம். அந்த கான்ல எது நியூசிலாந்து ஏதாவது சம்பவம் பண்ணிடுவாங்களா? இல்லை எனக்கு இப்போ நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். நியூசிலாந்து வந்து அதை நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். T20 சீரிஸ்ல அடி வாங்கியிருக்காங்க, சாம்பியன்ஷிப் அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்ககிட்ட திரும்ப தோத்துட்டு இருக்கமா, தோத்துட்டு அது பெருசாக எடுத்துக்காட்டணும் இந்தியா தான் தோக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் அவங்க இருக்கா இல்லையோ. ஆனால் இந்த வாட்டி தோத்ததுக்கு பதிலடி கொடுக்கணும். சாம்பியன்ஷிப் போயிடுச்சு, கை விட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஐசிசி டோர்னமெண்ட்டில் இந்த ஏதாவது அவங்கள்ட்ட அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, இல்லைனா வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கிட்ட எனக்கு என்ன ஒரு விருப்பம் தோணுதுன்னா, இந்தியா வந்து எந்த ஒரு ஹோம் கண்ட்ரியும் எந்த ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியும் என்னன்னா அது வரைக்கும் வேர்ல்டு கப்பை வந்து லிஃப்ட் பண்ணதில்லை. இந்தியாவுக்கு ஒரு பிரைட்டான சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இந்த அடுத்து கன்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக வந்து ரெண்டு டைமாக வந்து ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன் வந்து சம்திங் வந்து. அதனால அதுவும் எடுத்தாலும் நல்லா இருக்கும். அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இந்தியா கையில் எட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இருக்குது. அதை சூரியகுமார் தலைமையிலான இந்தியா நீ தவற விட மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மேட்ச்ல இந்தியா 51%, நியூசிலாந்து 49% அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். தமிழ் நீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50-50 அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது வந்து. ஏங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கு. இல்லை அவங்க ஃபஸ்ட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்க டாப் ஆர்டர் விளையாண்டாங்கனாலே மேட்ச் 50-50 தாங்க வந்து. விளையாடலாம் மட்டும்தான் நீங்கள் சொன்ன அப்போ வந்து நான் ஒத்து போகிறேன். டாப் ஆர்டர் விளையாண்டாலே 50-50 தான். அவங்க டாப் ஆர்டர் விளையாண்டாலே 50 அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோசிவ் விளையாடுன்னு பார்த்தோம்ல. நான் சொல்கிறேன் நியூசிலாந்து சொல்கிறேன். டாப் ஆர்டர் விளையாண்டா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்போ கூட 50% தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. நம்மள்ட்ட ஆளா இல்லைங்க, நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க. நாங்கள் எங்களே ஆளுங்க வச்சிருக்கோம். நான் இறக்குவேன், நீங்கள் அகமதாபாத்ல இறக்கி காட்டுங்க, பார்ப்போம் நம்ம. ஸோ அதான் மக்களே, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா, நியூசிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா, அது என்ன பெர்சன்டேஜ் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை இறுதி சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா கையில கோப்பையை ஏந்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நாங்க இருவரும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911.